உடைந்த வீடியோ கேம் போல ஒரே மோசமான நாளை மீண்டும் மீண்டும் வாழ்வதாக கற்பனை செய்து பாருங்கள். இதுதான் மேஜர் வில்லியம் கேஜ் என்ற ஒருவரின் பயங்கரமான விதி. இவர் உண்மையில் ஒரு பெரிய கோழை. உலகம் மிமிக்ஸ் எனப்படும் வேகமான பயங்கரமான வேற்றுகிரகவாசிகளுக்கு எதிராக ஒரு கொடூரமான போரை நடத்துகிறது. மேலும் கேஜ் இராணுவத்தில் பணியாற்றுகிறார், ஆனால் தன் வாழ்வில் ஒரு நாள் கூட சண்டையிட்டதில்லை. அவர் ஒரு மக்கள் தொடர்பு அதிகாரி, அதாவது அவர் நிருபர்களிடம் மட்டுமே பேசி இராணுவத்தை நன்றாக காட்டுகிறார். பொறுப்பாளியான ஜெனரல் பிரிகாம் கேஜை தன் அலுவலகத்திற்கு அழைத்து பிரான்சில் நடக்கவிருக்கும் ஒரு பெரிய தாக்குதலின் முதல் அலையில் அவர் சேர வேண்டும் என்று சொல்கிறார். கேஜ் பயந்து இல்லை, நான் போக மாட்டேன் என்று மீண்டும் மீண்டும் சொல்கிறார். இது பிரிகாமை கோபப்படுத்துகிறது. இந்த மறுப்பு இராணுவத்தின் கட்டளைகளுக்கும் இராணுவத்தின் வர்க்க அமைப்புக்கும் எதிரான ஒரு வகை துரோகம் ஆகும். பிரிகாம் கேஜை ஒரு தாழ்ந்த மனிதராக, போராடும் வர்க்கத்தை விடத்தான் சிறந்தவர் என்று நினைக்கும் பேசும் வர்க்கத்தின் ஒரு பகுதியாக பார்க்கிறார். மேலும் அவரை கைது செய்ய உத்தரவிடுகிறார். கேஜ் தப்பிக்க முயற்சிக்கிறார், ஆனால் பிடிபட்டு அனைத்து உண்மையான வீரர்களும் பயிற்சி பெறும் லண்டனில் உள்ள ஒரு தளத்திற்கு அனுப்பப்படுகிறார். சண்டையிட விரும்பாத ஒரு அதிகாரி என்பதால் அவர் தனது தண்டனையை பெறும் ஒரு ஸ்பாயில்ட் உயர் வகுப்பு அதிகாரி என்று வீரர்கள் நினைக்கிறார்கள். அவர் ஜே ஸ்குவாட் என்ற ஒரு பிரிவில் தூக்கி எறியப்படுகிறார். அது அவரை வெறுக்கும் முரட்டுத்தனமான குறைந்த தரவரிசை வீரர்களால் நிரம்பியுள்ளது. அவர்கள் அவரை வெளியில் தூங்கச் சொல்லி குப்பையைப் போல நடத்துகிறார்கள். அடுத்த நாள் காலை கேஜ் ஒரு பறக்கும் கப்பலில் தள்ளப்பட்டு பெரிய சண்டைக்காக பிரான்ஸ் கடற்கரையில் இறக்கிவிடப்படுகிறார். இது ஒரு பயங்கரமான மோதல், மொத்த குழப்பம். மேலும் மிமிக்ஸ் அவர்களுக்காக காத்திருக்கிறார்கள். சில நிமிடங்களில் அவரது பிரிவில் உள்ள கிட்டத்தட்ட அனைவரும் கொல்லப்படுகிறார்கள். மேலும் கேஜ் தன் உயிருக்காக போராடுகிறார், பயத்தில் நடுங்குகிறார். அவர் ஒரு நீல சக்திவாய்ந்த மிமிக்கை பார்க்கிறார். அதை எப்படியோ கொல்லவும் முடிகிறது, ஆனால் அந்த வேற்றுகிரகவாசியின் இரத்தம் அவர் மீது முழுவதுமாக வெடிப்பதற்கு முன் அல்ல. பின்னர் அவர் ஒரு பயங்கரமான மரணத்தை இறக்கிறார். அடுத்த சில நொடிகளில் அவர் லண்டனில் உள்ள இராணுவ தளத்தில் மீண்டும் விழித்தெழுகிறார். அவர் அந்த நாளை தொடங்கிய அதே இடத்தில். என்ன நடக்கிறது? நான் கனவு காண்கிறேன் என்று அவர் நினைக்கிறார். ஆனால் அது கனவு அல்ல, அது தொடங்கிய நேரச் சுழற்சி டைம் லூப் ஆகும். அவர் அதே நாளை மீண்டும் மீண்டும் வாழ்கிறார். கடற்கரைக்கு அனுப்பப்படுகிறார், இறக்கிறார், மீண்டும் விழித்தெழுகிறார். அவர் ஒவ்வொரு முறையும் நீண்ட காலம் உயிர் வாழ முடியும் என்பதற்காக முன்பு நடந்த விஷயங்களை நினைவில் வைத்து சுழற்சியை தனக்கு சாதகமாக பயன்படுத்த மெதுவாக கற்றுக்கொள்கிறார். அவர் ஜே ஸ்குவாட்டிற்கு எச்சரிக்கை செய்ய முயற்சிக்கிறார், ஆனால் அவர்கள் அவரை பைத்தியம் அல்லது கேலி செய்கிறார் என்று மட்டுமே நினைக்கிறார்கள். சுழற்சிகளில் ஒன்றில் அவர் சார்ஜென்ட் ரீட்டா விரடாஸ்கி என்ற ஒரு பிரபலமான வீராங்கனையை காண்கிறார். இவரை ஊடகங்கள் வெர்டனின் தேவதை என்று அழைக்கின்றன. அவர் அழகாகவும் கொடியவராகவும் இருக்கும் ஒரு சிப்பாய், மேலும் தனக்கு என்ன நடக்கிறது என்பதை புரிந்து கொள்ளும் ஒரே நபராக தெரிகிறார். அந்த சுழற்சியில் அவர் இறப்பதற்கு முன் அவர் அவரை தீவிரமாக பார்த்து, விழிக்கும்போது என்னை கண்டுபிடி என்று சொல்கிறார். அவளுக்கு அவரது ரகசியம் தெரிந்திருப்பதால் இது ஒரு அதிர்ச்சி தரும் செய்தி. அவர் விழித்தெழுந்ததும் அவள் அறிவுறுத்தலை பின்பற்றி அவளை கண்டுபிடிக்கிறார். அவள் அவருக்கு பயங்கரமான உண்மையை விளக்குகிறாள். அவளுக்கும் அதே சக்தி இருந்தது, ஆனால் அவள் அதை இழந்துவிட்டாள். அவர் கொன்ற நீல மிமிக் ஒரு தோற்ற பீட்டா ஆகும். இது நேரச் சுழற்சியை கட்டுப்படுத்தும் மற்றும் அனைத்து வேற்றுகிரகவாசிகளின் பிரதான மூளையான ஒமேகா உடன் இணைக்கும் ஒரு சிறப்பு மிமிக். பீட்டாவின் இரத்தம் அவரது இரத்தத்துடன் கலந்தபோது கேஜ் அந்த சக்தியை உறிஞ்சினார். ரீட்டா ஒரு ஒமேகாவை கொன்றபோது குறுகிய காலத்திற்கு அந்த சக்தியை கொண்டிருந்தாள். மேலும் திரும்ப திரும்ப வரும் நாட்களை பயன்படுத்தி வெர்டனில் ஒரு பெரிய போரில் வெற்றி பெற்றாள். அவள் உண்மையான வேற்றுகிரகவாசி மூளையான ஒமேகாவை கண்டுபிடிக்கும் வரை தொடர வேண்டியிருந்தது. இப்போது ரீட்டாவும் கேஜும் ஒரு ரகசியமான ஆபத்தான கூட்டாளராக மாறுகிறார்கள். அவள் ஆசிரியை, அவர் மாணவர். இந்த ரகசிய போரில் அவர்கள் இப்போது சமமாக இருப்பதால் இராணுவத்தின் கொடூரமான வர்க்க வேறுபாடு மறைந்து போகிறது. ஒவ்வொரு நாளும் அவர்கள் பல மணி நேரம் ஒன்றாக பயிற்சி செய்கிறார்கள். மேலும் அவர் நூற்றுக்கணக்கான முறை இறக்கிறார். சில சமயங்களில் வேண்டுமென்றே அந்த நாளை மீண்டும் தொடங்குகிறார். அவர் தனது அனைத்து போர் நகர்வுகள் மற்றும் இராணுவ உத்திகளை கற்றுக்கொண்டு மேலும் மேலும் சிறப்பாகி விடுகிறார். ரீட்டா குளிர்ச்சியாகவும் நேரடியாகவும் இருக்கிறார். கேஜ் இன்னும் பயந்து புலம்புகிறார் என்பதால் அவர்களின் பணி விருப்பங்களின் ஒரு மோதல் ஆகும். அவள் அவரை நூற்றுக்கணக்கான முறை துன்புறுத்தி தற்கொலை செய்ய வைக்கிறாள், அவரை வலிமையாக்க. ஒரு சுழற்சியில் அவர்கள் இறுதியாக ஒமேகா இருப்பதாக நினைக்கும் ஒரு உயரமான அணைக்கு வருகிறார்கள், ஆனால் அது ஒரு பொறி.
மிமிக்ஸ் ஒரு பெரிய திட்டத்தை மறைக்கின்றன, மேலும் அவர்கள் இறக்கும்போது நேரச் சுழற்சி மீட்டமைக்கப்படுகிறது. ஒமேகாவின் உண்மையான இருப்பிடத்தைக் கண்டறிய ஜெனரல் பிரிகாமின் அலுவலகத்தில் பூட்டப்பட்டிருக்கும் ஒரு சிறப்பு கண்காணிப்பு கருவியை திருட வேண்டும் என்று அவர்கள் உணர்கிறார்கள். இது ஒரு பெரிய ஆபத்து. கேஜ் கருவியை பெற பல நாட்கள் முயற்சி செய்கிறார், ஆனால் ஒவ்வொரு முறையும் பணி தோல்வியடையும் போது அவர் இறக்க வேண்டியுள்ளது. அவர் ஒவ்வொரு முறையும் பிரிகாமுக்கு நெருக்கமாகச் செல்கிறார், இராணுவத்தின் உயர்மட்ட துரோகம் மற்றும் கட்டுப்பாட்டின் ரகசியங்களை கற்றுக்கொள்கிறார். பிரிகாம் ரீட்டாவின் புகழை பயன்படுத்தி அதிக வீரர்களைச் சேர்க்கிறார், உண்மையான ஆபத்தையும் பயங்கரமான இழப்புகளையும் மறைக்கிறார். இது பொதுமக்களின் நம்பிக்கைக்கு ஒரு துரோகம் ஆகும். ஒரு வெற்றிகரமான சுழற்சியில் கேஜ் கருவியை பெறுகிறார், மேலும் டிராக்கர் ஒமேகா அணையில் இல்லை, ஆனால் பாரிஸில் உள்ள லூவ்ரே அருங்காட்சியகத்தின் அடியில் இருப்பதை காட்டுகிறது. இப்போது ஒரு குறுகிய காலத்திற்கு அவர்கள் பணியில் மட்டும் கவனம் செலுத்துவதை நிறுத்திவிட்டு எளிய மனித இணைப்பின் ஒரு தருணத்தை அனுமதிக்கிறார்கள். அவர்களின் நிலையான பகிரப்பட்ட ஆபத்து மற்றும் துன்பம் ஒரு ஆழமான பிணைப்பை உருவாக்கியுள்ளது. ஒரு மாலை சுழற்சியின் அமைதியில் அவர்களின் இறுதி ஒருவேளை கொடிய பணிக்கு முன் ஆறுதல் காணும் ஒரு வழியாக அவர்கள் ஒன்றாக உடலுறவு கொண்டதாக திரைக்கதை குறிக்கிறது. இது தூய்மையான வயது வந்தோருக்கான தப்பிக்கும் ஒரு தருணம். ஆனால் அடுத்த நாள் காலை ரீட்டா மீண்டும் முழுவதுமாக வேலையில் கவனம் செலுத்துகிறார். போரின் யதார்த்தம் மற்றும் பணி மிகவும் முக்கியமானது, அதனால் உணர்ச்சிகள் குறுக்கிட அனுமதிக்க முடியாது. அவர்கள் ஒரு பறக்கும் கப்பலை திருடி கேஜை வெறுத்த பிரிவான ஜே ஸ்குவாட்டை அவர்களுடன் சேரச் சம்மதிக்க வைக்கிறார்கள். நேரச் சுழற்சி மற்றும் ஒமேகா பற்றிய உண்மையை அவர்களுக்குச் சொல்கிறார்கள். இது இராணுவ உத்தரவுகளுக்கு ஒரு துரோகம், மேலும் இது வீரர்களுக்கும் அவர்களுக்கு பொய் சொன்ன ஜெனரல்களுக்கும் இடையேயான ஒரு பெரிய மோதல் ஆகும். குழு லூவ்ரே அருகே தரையிறங்குகிறது, ஆனால் ஒமேகா ஒரு பயங்கரமான மனக்கட்டுப்பாட்டு அலையை அனுப்புகிறது. இது கேஜை கடுமையாக காயப்படுத்துகிறது, கப்பல் விபத்துக்குள்ளாகிறது. அவர்கள் அருங்காட்சியகத்தை அடைய நகரத்தின் வழியாக சண்டையிட வேண்டும். சண்டையில் ஜே ஸ்குவாட் உறுப்பினர்கள் கிட்டத்தட்ட அனைவரும் கொல்லப்படுகிறார்கள், காரணத்திற்காக தங்கள் உயிரை தியாகம் செய்கிறார்கள். கேஜ் மற்றும் ரீட்டா மட்டுமே எஞ்சியுள்ளனர். அவர்கள் இறுதியாக லூவ்ரேவை அடைந்து ஒமேகாவை கண்டுபிடிக்கிறார்கள். இது ஒரு பெரிய உலோகக் கூண்டு மற்றும் பல வேற்றுக்கிரகவாசிகளால் பாதுகாக்கப்படுகிறது. இது கடைசி நிறுத்தம், மேலும் அவர்கள் மீண்டும் விழித்தெழாமல் போகலாம் என்று அவர்களுக்கு தெரியும். ரீட்டா கேஜிடம், நான் இப்போது இறந்தால் என்னை காப்பாற்ற முயற்சிக்காதே, ஒமேகாவை கொல் போதும் என்று சொல்கிறாள். அவள் முழு உலகத்திற்காக தன்னையே தியாகம் செய்ய தயாராக இருக்கிறாள். திடீரென்று ஒரு பீட்டா மிமிக் வெளியே குதித்து கூர்மையான எலும்பால் ரீட்டாவை குத்துகிறது. அவள் கேஜின் கைகளில் இறந்து கொண்டிருக்கிறாள். பீட்டா கேஜின் கடைசி இரத்தத்தை நேரச் சுழற்சி சக்தியுடன் எடுத்துச் செல்கிறது. கேஜ் இந்த முறை ரீசெட் ஆகமாட்டார் என்பதை உணர்கிறார். அவர் இறந்தால் அதுதான் இறுதி. அவர் மிக கடினமான தேர்வை எடுக்க வேண்டும். ரீட்டாவை காப்பாற்றி ஒமேகாவை வாழ விடவா, அல்லது அவளை இறக்கவிட்டு போரை என்றென்றும் நிறுத்தவா? அவர் ஒரு சக்தி வாய்ந்த குண்டுகளை எடுத்து ஒமேகாவை நோக்கி ஓடி வேற்றுக்கிரகவாசி மூலையில் குண்டுகளை வீசுகிறார். ஒமேகா ஒரு கடைசி பயங்கரமான அலறலை வெளியிடுகிறது, குண்டுகள் வெடிக்கின்றன. கேஜ் வெடிப்பில் சிக்குண்டு இறக்கிறார். ஒமேகா இறக்கும் அதே நேரத்தில் மேலும் நேரச் சுழற்சி சக்தி உலகிற்கு வெளியிடப்படுகிறது. அவர் மனிதகுலத்தை காப்பாற்றியுள்ளார். பின்னர் ஒரு கடைசி அதிர்ச்சி தரும் முறை கேஜ் மீண்டும் விழித்தெழுகிறார், ஆனால் ஏதோ வித்தியாசமாக இருக்கிறது. அவர் தளத்தில் இல்லை, ஆனால் லண்டனுக்கு பறக்கும் கப்பலில் திரும்பி வந்துள்ளார். மிமிக்ஸ் அனைத்தும் இறந்துவிட்டன. இராணுவம் ஒரு பெரிய வெற்றியை கொண்டாடுகிறது, ஆனால் பாரிஸில் நடந்த சண்டையை யாரும் நினைவில் வைத்திருக்கவில்லை. போர் முடிவடைந்த பிரான்சில் நடந்த சண்டையை மட்டுமே நினைவில் வைத்திருக்கிறார்கள். அவர் அலுவலகத்தில் ரீட்டாவை பார்க்கிறார், ஆனால் அவளுக்கு அவரை தெரியாது. ஒமேகா போய்விட்டது, ஆனால் உலகம் முழுவதும் அவர்கள் சந்திப்பதற்கு முன்பு ரீசெட் ஆகிவிட்டது. போர் முடிந்துவிட்டது, மேலும் அவர் உயிருடன் இருக்கிறார். அவர்கள் இருவரும் சேர்ந்து செய்த அனைத்தையும் அறிந்து அவர் ஒரு புன்னகையுடன் அவளிடம் சென்று, மன்னிக்கவும், நான் மேஜர் வில்லியம் கேஜ் என்று சொல்கிறார். மேலும் அவள் அவரை பார்க்கிறாள், அவர்கள் பகிர்ந்து கொண்ட நம்ப முடியாத காதல் மற்றும் ஆபத்தான மிஷன் பற்றி தெரியாமல். அவருக்கு வாழ்க்கையில் இரண்டாவது வாய்ப்பு கிடைத்துள்ளது மற்றும் யாரும் அறியாத ஒரு ரகசியம் உள்ளது. இப்போது அவரை கோழையாக்கிய பயம் இல்லாமல் அவர் வாழலாம். நீங்கள் எவ்வளவு பயப்படுகிறீர்கள் என்பதை பொருட்படுத்தாமல் மிகப்பெரிய வெற்றிகள் பெரும்பாலும் மிகச்சிறிய மிக துணிச்சலான தேர்வுகளிலிருந்து வருகின்றன. கேஜ் ஒமேகாவை எதிர்கொண்டு தனது சொந்த வாழ்க்கையை விட உலகத்தை தேர்ந்தெடுத்தது போல.
சிக்கலான வயது வந்தோருக்கான கதைகளை எளிமையாக பிரித்தறியப்பட்ட மேலும் ஆழமான பகுப்பாய்வுகளை நீங்கள் விரும்பினால் இப்போதே சப்ஸ்கிரைப் பொத்தானை அழுத்தி இந்த திரைப்படத்தில் உங்கள் விருப்பமான துரோகம் தருணம் எது என்று கருத்துகளில் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தமிழ் ரெப்போ ஹேஷ்டேக்கை பயன்படுத்தவும்.